நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராக ஒரு கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக கோவக்காய் செஞ்சால் சாப்பிட சாஃப்டாக இல்லைன்னு நிறைய பேர் இதை செய்கிறதே கிடையாது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல கோவக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், காஞ்ச மல்லி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க. எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, வெறும் கடாயிலே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகா, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இப்போ எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கினது பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கோவக்காய் இதில் சேர்த்துக்கோங்க. இடித்து வச்சுருக்க பொடியும் இதில் நல்லா சேர்த்து நல்லா சுருள்ற அளவுக்கு நல்லா கிளறுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி. இது சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.